வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்டு எப்போ வரும், இதை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வரக்கூடிய ஜனவரி 19, 20, 21 ஸோ இந்த ஜனவரி 19, 20, 21 வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட்டருடைய முடிவுகள் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படலாம். ஒருவேளை டெட்டருடைய முடிவுகள் வெளியீட்டில் தாமதம் இருக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற மாநிலங்களை போல் டெட் தேர்வில் 75 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் அப்படின்ற ஜிஓவை நிறுவிட்டு ரிசல்ட்டை வெளியிடுவாங்க. இதுதான் இதில் இருக்கிற சினாரியோ. எங்கே என்ன நீங்கள் யோசித்து பார்த்தாலுமே இது தாங்க சினாரியோ. டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிறதுல ஒரு சில பரபரப்பான தகவல்கள் அப்படின்னு பார்த்தா இது மட்டும்தான். ஸோ தேர்வு முடிஞ்சு கிட்டத்தட்ட 59 நாட்கள் ஆகுது. 2 மாதங்கள் நிறைவடைய போகுதுங்க. கண்டிப்பாக சென்ற மாதம் அதே தான் இந்த 15ஆம் தேதி 16ஆம் தேதியில் நவம்பர் 15, 16 நடத்தப்பட்டது. ஆனால் 2 மாதம் ஆகியும் ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகலை. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரிசல்ட் வருமா. ஒரு சில அன்அஃபிஷியலான நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பருக்குள்ளே ரிசல்ட் வந்துடும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ரிசல்ட் வரல. ஏன்னா டெட் ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் 3.87 ஆசிரியர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரிசல்ட்டுக்காக. பேப்பர் 2 145 கேள்விகள் தவறு அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அதில் உண்மையான கேள்விகள் எவ்வளோ தவறுன்றதை டிஆர்பி தான் விளக்கணும். அந்த விளக்கத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி சைடிலேருந்து இன்னமும் கொடுக்கல. அப்படி கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டால் ஃபைனலான ஆன்சர் கீஸு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பேஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படும். அப்படி கொடுக்கல, ஒரு வேளை இல்லை அப்படின்னா மறுதேர்வு நடக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த அலிகேஷன்ஸ் எல்லாமே போக போக என்ன ஆகுது அப்படின்னு பார்க்குறப்ப டெட் தேர்வில் மக்களை வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையை குறைச்சிட்டே வராங்க. ஸோ தேர்வு நடத்தின ஏதோ தேர்வு வச்சாங்க, எப்பயோ வச்சாங்க, இப்போ ரிசல்ட் விட்டுருக்காங்க, நான் பாஸ் பண்ணி மட்டும் எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு மக்கள் தள்ளப்படுறாங்க. ஏன்னா ஒரு ஆர்வத்தோட ரிசல்ட்டுக்கு அடுத்த மாதமே வெயிட் பண்ணுறது எப்படி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த படிக்க முடியாமல் போகிறது எப்படி, இப்படி எல்லாத்துக்குமே காரணம் இந்த இதுதான். ஸோ ஜனவரி வந்து பார்த்திங்கன்னா 19 25 அந்த அடுத்த வாரத்தில் திங்கள் டு வெள்ளியில் கண்டிப்பாக பரபரப்பான தகவல்கள் தான் நமக்கு வரப்போகுது ஆசிரியர் தேர்வு வாரியத்தில். அதில் ஒரு மிக முக்கியமானது இந்த டெட் தேர்வுடைய அறிவிப்பு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்டையும் ஜனவரி மாதத்தில் விடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் தேர்வில் தோல்வி அடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு உடனடியாக ஸ்பெஷல் டெட்டை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் இப்போந்தே தயாராகிக்கோங்க. அறிவிப்பு ஏன் இன்னும் வரல அப்படின்றத எல்லாருமே கேட்குறீங்க. கண்டிப்பாக டெட் தேர்வுக்கு உண்டான அறிவிப்புகள் வரும். 2026 அடுத்த தேர்வுக்கு உண்டான அறிவிப்புகளே வரும். ஸோ டிஆர்பியுடைய ஆனுவல் பிளானர் ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 90% பணிகள் முடிவடைந்தது. பொங்கல் முடிஞ்ச உடனே ஆனுவல் பிளானர் உடனடியாக வர இருக்குது. ரெடி ஆகிக்காங்க மக்களே. ஆனுவல் பிளானரில் புதிய தேர்வுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்றது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ முடிவுகள் தாமதத்திற்கு இதுதான் காரணம். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. டெட் தேர்வுடைய முடிவுகள் தாமதத்திற்கு இது மட்டும்தான், சில குறைபாடுகள் மட்டும்தான் டெட் தேர்வுடைய முடிவுகள் தாமதத்திற்கு ஒரு காரணம் அப்படின்றத நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த டெட் தேர்வுடைய முடிவுகள் ஆசிரியர் தேர்ச்சி பட்டியலை உடனடியாக வெளியிடணும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. அதே போல் தாங்க எல்லாருமே எதிர்பார்க்குறது அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நான் படிக்கலாமா வேணாமான்ட்டு. அது மட்டுமே கிடையாது, இந்த போனஸ் மதிப்பெண்கள் கிரேஸ் மார்க் வழங்குவாங்களா மாட்டாங்களா நிறைய பேர் கேள்வி மேலே கேட்குறீங்க. ஸோ இந்த கிரேஸ் மதிப்பெண்கள் டெட் தேர்வில் கண்டிப்பாக மினிமம் 5 மதிப்பெண்களாவது இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டெட் தேர்வுடைய ரிசல்ட்டு அடுத்த வாரம் முதல் திங்கட்கிழமையிலேருந்து புதன்கிழமைக்குள்ளார வந்துடும். இது ஜனவரி 19 22, 23 கண்டிப்பாக கிடச்சிடும். பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.